ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ட்ரி காமர்ஸ் தமிழில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ஐடி ஜாப்ஸாக போகலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. நார்மலாக இன்றைக்கி பிபிஓக்கு எல்லோரும் போகிறீங்க. ஸோ அதை தவிர ஐடி ஜாப்ஸ் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதோடைய அவுட்புட் தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஐடியாக இருக்கக்கூடிய நம்ம லைக் பிஏ, பிகாம், பிஏ இங்கிலீஷ்லேருந்து ஆரம்பித்து தமிழ், எக்கனாமிக்ஸ் நிறையா பேட்டர்ன் இருக்கு இல்லையா. பிகாமில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான கோர்சஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு காலேஜில் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் பல கோர்சஸ் பண்ணுறான். ஒரு காலத்தில் பிகாம் ஜென்ரல் இருந்துச்சு, அது பிளைன் பிகாம் சொல்லுவோம். இன்றைக்கி அது மோர் தென் 20 மாடியூல்ஸாக பிரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த க்ரௌட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் ஐடிக்குள்ளே எப்படி போகிறாங்க? ஐடி ஹப்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், நொய்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வளர்ந்துட்டு இருக்க கொச்சின் கூட. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஐடி ஹப்லாம் போய் நம்ம எப்படி வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, வெறும் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், காமர்ஸில் படித்த சில விஷயங்கள், பேசிக்கான டேர்ம்ஸஸ் மட்டும் வச்சுட்டு போக முடியாது. ஸோ உங்கள் ஹால் டிக்கெட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஒரு ஆட் ஆன் ஸ்கில்லை தெரிஞ்சுக்கணும். அது மேபி ஐடிக்குள்ளே போகிறனால ப்ரோக்ராம் தான் கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு தப்பான கண்ணோட்டம் எல்லாத்துலையும் இருக்குது. அதனால தான் எனக்கு ப்ரோக்ராம் தெரியாது, பைத்தான் தெரியாது, ஜாவா தெரியாது, ஸோ நான் எப்படி சார் அதை போய் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கொரிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதுக்கான விஷயத்தை முதல்ல நீங்கள் பிரேக் பண்ணிக்கங்க. என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இஆர்பியில் பேக் அண்ட் கன்சல்ட்டிங் எப்படி நடக்குது, அஸ் அ ஃபங்க்ஷனல் கன்சல்ட்டிங் எப்படி நடக்குதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சுன்னா, இன்றைக்கி ஏகப்பட்ட ஐடி கம்பெனிக்கு ஆட்களாக தான் தேவைப்படுறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெச்ஆர் பர்சன் இருக்காங்கன்னா, பேரோல் போடுறது சாதாரண வேலை. ஸோ நான் மில்லில் உட்காந்து பேரோல் போட்டுருவேன், என்னுடைய ஸ்டோரில் உட்காந்து நான் பேரோல் போட்டுருவேன். அந்த பேரோல் போடும்போது அதோடைய கேல்குலேஷன்ஸ், அதோடைய ஏதாவது ஒரு காம்ப்ளைன்சஸில் ஒரு இஷ்யூஸ் வருது. 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று அப்ளிகேஷன்லேருந்து வரலாம், இன்னொன்று நம்ம கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸை தெரிஞ்ச ஒரு ஆளும் எனக்கு தேவைப்படுதாங்க. செகண்ட் ஒன், அதை நான் ஒரு டெக்னிக்கல் அப்ளிகேஷனில் விளையாண்டு பார்க்க போகிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நாலேஜும் எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் யாரை திரும்ப தேடிட்டு இருக்கேன்? ஹெச்ஆர் கன்சல்டன்ட். அப்போ அந்த ஹெச்ஆர் கன்சல்டன்ட் தேவைப்படும் போது யார் அந்த கன்சல்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாகவே ஒரு அப்ளிகேஷனில் கிளியர் கட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பிஸ்னஸ் ப்ராசஸையும் பார்த்துட்டு அப்ளிகேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இன்டகிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் தான் எனக்கு வேணும். அவர் தான் கன்சல்டன்ட். ஸோ அப்போ அந்த மாதிரியான கன்சல்ட்டிங் நாலேஜோடு இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் யாருன்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நான் என்னுடைய ப்ரோக்ராம் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன். கம்ப்ளீட்டாக நான் காமர்ஸ் பீப்புள்கிட்ட போவேன். அப்படி காமர்ஸ் பீப்புள்கிட்ட போகும்போது, இப்போ நான் சொன்ன கேஸ் ஸ்டடி படி அது ஹெச்ஆர், ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக் அப்படின்னு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட எடுக்கிறதுனால ஈஸியாக ஒரு கேட்வேவாக நுழைஞ்சிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் வருவீங்க, சார் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் என்ன, நான் எந்த மாதிரி அப்ளிகேஷனில் நான் கன்சல்ட்டிங் நாலேஜை டெவலப் பண்ணணும்? நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனை முதல்ல பிஸ்னஸ் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தென் அந்த பிஸ்னஸ் ஃப்ளோவில் நீங்கள் அக்கர்ட் ஆகக்கூடிய எரர்ஸை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ அது ஸ்ட்ராங்கான இஆர்பியாக இருக்கணும். அந்த இஆர்பி இன்றைக்கி டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய எஸ்ஏபியாக இருக்குது. ஸோ அப்போ எஸ்ஏபியை லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கன்சல்ட்டிங் கோர்சஸ்லாம் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பிகாம்க்கு ஒரு மாதிரி இருக்கும், பிஏ இங்கிலீஷ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எது அடாப்ட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஐடிக்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ ஐடிக்குள்ளே போகும்போது உங்கள்கிட்ட வரக்கூடிய முதல் கொரிஸ் என்ன தெரியுங்களா? உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிபிஏ ஜென்ரல் எது வேணால் எடுங்க. +1 +2 ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்கள்ல, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. தென் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் என்ன தான் பேசிக்கில் படிச்சிருந்தாலும் எஸ்ஏபியில் இப்போ ஒரு லேட்டஸ்ட் மாடியூல் முடிச்சிருப்பீங்க, அதோடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த ரெண்டும் வச்சு நீங்கள் ஃபங்க்ஷனலாக பேசுகிற டேர்ம்ஸில் தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சாதாரணமாக இப்படி சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான லேர்னிங் தேவைப்படும். அந்த ப்ராப்பர் லேர்னிங் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்பர் லேர்னிங்கோட உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டோட நீங்கள் உள்ளே போகும்போது நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இப்படி தான் இன்றைக்கி நிறைய அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஒரு சீசனில் பிஇ படித்தா தான் ஒர்த். பிஎஸ்சி இந்த மாதிரி ஐடி பண்ணவங்க, பிசிஏ பண்ணவங்க, இவங்க எல்லாமே ஒரு டெக்னிக்கல் ரவுண்டில் எல்லாம் செலக்ட் ஆகிடுவாங்க, எங்கேயோ இடத்துல ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. பட் நம்ம தான் யோசிச்சிட்டே இருப்போம், நம்ம வெறும் எப்போவுமே காலகாலமாக நம்ம ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளர்க்கு, அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், அக்கௌண்ட் மேனேஜர் இந்த லெவல்லே தான் இருப்போமா அப்படின்னு இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இதே வீடியோவில் நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ணி பாருங்களேன். ஒரு கன்சல்டன்ட் ஆகிறது எப்படின்னு பாருங்கள். சாதாரண விஷயம் இல்லை, பட் அப்படி ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கேட்வே ஆஃப் டேலி
டேலியை தாண்டி நீங்கள் உள்ளே வரலாம். டேலி இல்லாமல் வேறு அப்ளிகேஷன் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே வரலாம். உள்ளே வரும்போது பிஸ்னஸ் ஃப்ளோவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐடிக்குள்ளே போகும்போது பல கிளைண்ட்ஸுக்கு எரர் ரிசால்வ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாகவே நீங்கள் மாறலாம். ஸோ இதுக்கு ப்ராப்பர் லேர்னிங் தேவைப்படும். அதை நம்ம என்ட்ரியோட டைப்போட நீங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. தென் அதுக்கப்புறமா ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஆட்களும் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து ஒரு குளோபலைஸ்டான ஒரு சர்டிஃபைடு ப்ரொஃபஷனலாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி ஒரு மாதிரி நல்ல குவாலிட்டி ரகமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிவிட்டு ஐடிக்குள்ளே வாங்க, உங்களுடைய சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.